நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலைக்கு வருவது வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களிலேயே வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரின் இந்த வீடியோ கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில், தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலைக்கு வருவது வரவேற்கத்தக்கது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களிலேயே வாக்களிக்க வேண்டும். அரசியல் அதிகாரம் தமிழர்களிடமிருந்து நழுவிவிடும். நாம் நமது சொந்த நாட்டிலேயே அகதிகளாகி விடுவோம் என்று எச்சரித்திருந்தார். மேலும் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த சீமான், வட இந்தியாவிலிருந்து சுமார் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டால் மாநிலம் இந்தி பேசும் பகுதியாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சமூகங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டாலும் வட இந்தியர்கள் இந்தி மொழியின் கீழ் ஒன்றிணைவார்கள் என்றும், அந்த வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கு செல்லும் என்றும் சீமான் குறிப்பிட்டிருந்தார். அவரின் இந்த வீடியோ கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தங்கள் மாநிலங்களில் அரசியல் தலைவர்களை பிற மாநில நபர்கள் தேர்வு செய்வதை அனுமதிக்க கூடாது என்று பலர் சீமானின் இந்த வீடியோவை பகிர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிற மாநில ஆட்கள் ஒரு மாநிலத்தில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெறுகிற பட்சத்தில் அது மாநில அரசியலை, தனித்துவத்தை பாதிக்கும். ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் சாதகமாக அமையும் என்று மக்கள் பலர் வாதங்களை வைத்து வருகின்றனர். வட இந்தியாவில் பல மாநிலங்களில் சீமானின் இந்த வீடியோ தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது.